வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியோடு இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகமைகளை சபையில் சமர்ப்பிப்பு. தொடர் மழை காரணமாக திருகோணமலை கந்தளாய் குளத்தின் 4 வான்கதவுகள் திறப்பு. தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய 6 பேர் தடுப்பு காவலில். கொங்கோவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்தார். අපිට ණය ගෙවීමට සිදු වෙනවා. ඊට පස්සේ නැවත අපේ රට බංකොලොත් භාවයට යනවා කියලා. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டில் கடனை செலுத்த வேண்டியுள்ளதால் மீண்டும் எம்முடைய நாடு வங்குரோத்து நிலைக்கு செல்லும் என்ற கருத்தை விதைக்க எத்தனிக்கின்றன. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டும் எம்முடைய அரசாங்கமே ஆட்சி அமைக்கும். ஆகவே 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது. நாம் இடமளிக்கவும் போவதில்லை. 2028ஆம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலராக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நாம் ஆட்சிக்கு வரும்போது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் 2வது மீளாய்வை செய்திருந்தது. அதனை அடுத்து 3வது மீளாய்வை நாம் பொது தேர்தலை தொடர்ந்து முன்னெடுத்தோம். அதன்போது 2ஆம் மீளாய்வில் இணங்கிய பல விடயங்களில் திருத்தங்களை எம்மால் மேற்கொள்ள முடிந்தது. உழைக்கும் போது அறவிடும் வரி தொடர்பில் துறைசார் நிபுணர்கள் மத்தியில் விரக்தி காணப்பட்டது. அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தினோம். அதற்கமைய 3ஆம் மீளாய்வின் போது சில திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம். அத்துடன் உழைக்கும் போது அறவிடும் வரி 1 லட்சம் என்ற வரையறையை நாம் 1.5 லட்சம் என அதிகரித்துள்ளோம். இதற்கமைய 1.5 லட்சம் மாத வருமானம் பெறுபவர்களுக்கு 100% வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. கூடிய வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த சலுகையும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக நிவாரணம் கிடைக்கும் வகையிலும் உழைக்கும் போது அறவிடும் வரியில் திருத்தம் மேற்கொண்டுள்ளோம். தனியார் வாகன இறக்குமதிக்கு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனுமதி வழங்க தீர்மானித்துள்ளோம். மேலும் தாமதமின்றி உரமானியம் வழங்குவதற்கும் தீர்மானித்துள்ளோம். $1 මිලියන 12,550 ඒ වගේ මේකට ගෙවන්න සිදු වී තිබෙන පැහැරන් ලද ණය $1 බිලියන 1.7 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விவசாய பண்ணைகளை வழங்க அரசாங்கம் தயாரில்லை என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். விவசாய பண்ணைகள் தனியார் மயமாக்கப்படாது என்ற உறுதிப்பாட்டை அரசாங்கத்தினால் வழங்க முடியுமா என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அரச விவசாய பண்ணைகள் நட்டத்தில் இயங்குவதால் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையுடன் இணைந்தன சில திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக யோசனையை கடந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அவ்வாறு நாணய நிதிய செயல் திட்டத்தின் ஊடாக அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்லும் சமயத்தில் நாட்டின் விவசாய பண்ணைகளை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த அரசாங்கத்தினால் வழங்க முடியுமா என வினவ விரும்புகிறேன் எனவும் அவர் சபையில் கேட்டார். மே அலாபவீම හේතු කොටගෙන යම් යම් ක්‍රියාමාර්ගවලට ගන්න පසුගිය රජය යෝජනා ඉදිරිපත් කරලා තිබ්බා. அரச விவசாய பண்ணைகள் நட்டத்தில் இயங்குவதால் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையுடன் இணைந்த சில திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக யோசனையை கடந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. அவ்வாறு நாணய நிதிய செயற்திட்டத்தின் ஊடாக அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுத்து செல்லும் சமயத்தில் நாட்டின் விவசாய பண்ணைகளை தனியார் மயமாக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டை இந்த அரசாங்கத்தினால் வழங்க முடியுமா என வினவ விரும்புகின்றேன். அதற்கு பதிலளித்த விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன කටයුතු කරගෙන ආවා. මහින්ද ඇමතිවරයාත් ඒකට ඍජුවම සම්බන්ධ වුණා. ඊට එරෙහිව
අපි ගොවිජන සම්මේලනයේ විදිහටත් අනිකුත් වෘත්තීය සමිති සියල්ල සම්බන්ධ කරගෙන සිවිල් සම්විධාන සියල්ලම විරෝධය පළ කරලා ලොකු සටනක් ගියා. கடந்த அரசாங்கம் விவசாய பண்ணைகளை தனியார் மயப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது. முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர அதில் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தார். ஆனால் நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தமையின் விளைவாக அதனை தடுத்து நிறுத்த முடிந்தது. அரசு விவசாய பண்ணைகளை அபிவிருத்தி செய்து முதலீட்டை கவரும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் அரசு அனுசரணையுடன் தேசிய ரீதியில் உள்ள தனியார் நிறுவனங்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ஆனால் அது தொடர்பில் எந்த தீர்மானமும் இதுவரை எடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விவசாய பண்ணைகளை வழங்க நாம் தயாராகவில்லை. அதற்கான எந்த முடிவுகளும் எடுக்கப்படவும் இல்லை. இதன்போது ஏஷா வித்தானகே இவ்வாறு கேள்வி எழுப்பினார். විදේශ සමාගම්වලට දෙන්නේ නැහැ. ලංකාවේ පෞද්ගලික සමාගම්වලට මේක ලබා දෙනවා කියන සහතිකයද උතුමා දෙන්නේ? வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப் போவதில்லை, ஆனால் நாட்டின் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க உள்ளீர்கள். அப்படியா எடுத்துக்கொள்வது? இதற்கு பதிலளித்த அமைச்சர், ඒක එහෙමම නෙමෙයි. ඒ කියන්නේ අපේ රටේ ආයෝජකයෝ ඉන්නවා. දැන් උදාහරණයකට ගත්තොත් මේ සමහර අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කරගන්න ගියපුවාම ඒක රාජ්‍යයටම සමහර දේවල් කරන්න අමාරුයි. அவ்வாறு இல்லை. அரசாங்கத்தினால் மாத்திரம் அனைத்து விடயங்களையும் முன்னெடுக்க முடியாது. அது கடினமான விடயமாக அமையும். நாட்டின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு எமது நாட்டின் வர்த்தகர்களை இணைத்துக் கொண்டுதான் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். ஆனால் அது தொடர்பில் எந்த தீர்மானமும் இதுவரையில் எடுக்கவில்லை. இதேவேளை ஏஷா வித்தானகே இவ்வாறு கருத்துரைத்தார். ඔය ප්‍රයිවට් සෙක්ටර් එකට දෙනවා කියන එක තමයි පෞද්ගලිකරණය කියන්නේ. වෙනමම අල්ලන්න යනවා කියන එක නෙමෙයි. அதனையே தனியார் மயமாக்கல் என்பர். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் நீங்கள் விவசாயிகளுக்காக சேவையாற்றியுள்ளீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் அவ்வாறாக செயற்படுவதாக தெரியவில்லை. விவசாயிகளுக்கு வழங்குவதாக கூறிய உரமானியம் இன்னமும் வழங்கப்படவில்லை. நீங்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பதாக தெரியவில்லை. இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர், කිසිම ආකාරයකින් මේ ගොවිබිම් අපේ රටට අහිමි වෙන ක්‍රියාවලියකට අපි යන්නේ නැහැ. விவசாய பண்ணைகள் சர்வதேச நாடுகள் வசமாவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது. வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். அந்த மக்களே எமக்கு ஆணையை வழங்கியுள்ளனர். அவர்களுக்காக நாம் நிச்சயம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். உரமானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளுக்கு தேவையாக உரமானியம் இன்னும் சில நாட்களில் வழங்கப்படும். அடுத்த போகத்தில் உர பிரச்சினை ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தினால் விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது கல்வி தகமைகளை இன்று சபையில் சமர்ப்பித்துள்ளார். கல்வி தகமைகளை இன்று சபையில் முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தாம் முன்வைத்துள்ள கல்வி தகமைகள் போலியானவை என நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அரசியல் பதவிகளில் இருந்தும் விலக தயார் என தெரிவித்துள்ளார். කතානායකතුමනි, මම දන්නවා ජනාධිපතිතුමත් මේ සභාවේ සිටිනවා මේ මම හිතන්නේ කරුණු කාරණා ඉදිරිපත් කරන්න. බොහොම. ඒක නෙවෙයි මම කියන්නේ. ඔබතුමත් ඉන්නේ කරුණු ඉදිරිපත් කරන්නත් එක්කලානේ. ඉතින් මේ ප්‍රමාදය ඇති වුණේ මේ ප්‍රකාශය නිසා මේ කියලා මට චෝදනා කරන්න එපා. මොකද ඊයේ දවසේ විශේෂයෙන්ම නලින්ද ජයතිස්ස අතිතුමා මතු කරපු කාරණාවක් ඉලක්ක කරගෙන මං හිතුවා අධ්‍යාපනයේ තිබෙන ඒ සියලුම කරුණු කාරණා ටික මේ සභාවට හෙළිදරව් කරලා මොන හරි ගැටලු තියෙනවා නම් ඒවා පිළිබඳවත් ඔබතුමන්ලාට සොයලා බලන්නට සම්පූර්ණ නිදහස තිබෙනවා. මම කියන්න කැමතියි මම පෙර පාසල් kindergarten ආරම්භ කරේ St. Bridget's Convent එකේ. grade 1 to 5 මම හිටියේ සාන්ත තෝමස් ප්‍රාථමික විද්‍යාලයේ. ඊළඟට grade 6 to 9 මම අධ්‍යාපනය කරේ රොයල් කොලෙජ් එකේ. ඇත්ත වශයෙන්ම මම O level විභාගයට මුහුණ දුන්නේ මේ රටේ. නිසා මම ඉදිරිපත් කරන්න කැමති pupils record sheet එක තියෙනවා. ඒ වගේම රොයල් කොලෙජ් එකේ ස්කූල් රෙකෝඩ් එක තියෙනවා. මේක මම අස්වුණු අවස්ථාවේ අපිට ලැබුණු දේ. ඉතින් මේකට අනුව මම කාලයක් කනිෂ්ඨ ශිෂ්‍ය නායකයෙක් හැටියටත් හිටියා. 13න් 15 ක්‍රිකට් කණ්ඩායමටත් හිටියා. ඒ වගේම තවත් අධ්‍යාපන කටයුතු ඒ විෂයානුශේෂ්ඨව තිබෙනවා. මම ඒ සහතික ටික මේ අවස්ථාවේ
சட்டக்கல்லூரி பரீட்சை விடயத்தை நிரூபித்தால் பதவி விலக தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டதான விடயத்தை நிரூபித்தால் பதவி விலக தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தனியாக தோற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் என்று கூறி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று சபையில் தெரிவித்திருந்தார். அதற்கு இன்று பதிலளித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். මේ අධිකර අමාත්‍යවරයා ඉන්නවා. ඔබතුමා මේ මට නෙවෙයි චෝදනා කරන්නේ. මම විභාගෙ ලිව්වට මම නෙවෙයි පේපර් එක හැදුවේ. சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு நான் தனியாக தோற்றினேன் அல்லது எனக்கு விசேட சலுகைகள் வழங்கப்பட்டன என்பதை நிரூபிக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதனை யாராவது நிரூபித்தால் நான் பதவியிலிருந்து விலகுவேன். ஆனால் அதனை நிரூபிக்க தவறினால் இதனை சாடிய அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த சவாலை ஏற்க தயாரா? புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவதாக கூறிக்கொண்டே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு உட்பட்டு பொய்யுரைக்கும் கலாச்சாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நாட்டு மக்களின் பிரச்சனைகளை மூடி மறைக்க இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். அரசாங்கம்தான் முன்னர் கூறியவற்றை செய்ய முடியாமல் இப்போது வேறு விடயங்களை செய்ய முயல்கிறது. சொன்னது ஒன்று, செய்வது இன்னொன்றாக இருக்கின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாவது வினைத்தாளில் 3 வினாக்கள் கசிந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை காலை 9 மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பான 4 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளான யசந்த கோத்தேகொட, குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் 75வது ஆண்டு பூர்த்தி நிகழ்வு இன்று யாழில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 75 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தந்தை செல்வாவின் உருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி கொழும்பு மருதானை எழுதுவிஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஆட்சிக்கு வருகிற போது புதிதான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுகிறதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை செய்கிற போது இத்தனை நீண்ட காலமாக ஒருவித சலனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக சமஷ்டி ஆட்சி முறைக்கு எங்களுடைய ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து அந்த ஆட்சி முறை மாற்றம் புதிய அரசியலமைப்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆட்சியாளர்களுக்கு இந்த நாளிலே நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு செய்த விஜயத்திலே அவர்களுடைய கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. அந்த சந்திப்பிலே இந்திய பிரதமர் 3 விடயங்களை இலங்கை தமிழ் மக்கள் சார்ந்ததாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, இலங்கை அரசியல் அமைப்பை முற்றுமுழுதாக அமுல்படுத்த வேண்டும் என்பது. காலாகாலமாக இந்திய அறிக்கைகளிலே 13வது திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. 13வது திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு பின்னிணைப்பு அல்ல. அது இலங்கை அரசியலமைப்பிலே ஒரு பகுதி. இலங்கை அரசியலமைப்புக்கு 21 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிலே ஒரு பகுதி தான் இந்த 13ஆம் திருத்தம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பக்கத்திலே நிற்கத்தக்கதாக பாரத பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறது. நாங்கள் வரவேற்கிற ஒரு விடயம். பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற அதே வேளையிலே
இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்தியாவுக்கு இருக்கிற கடப்பாட்டையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூற விரும்புகிறோம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிற அதே வேளையிலே அதை நிறைவேற்ற பண்ணுகிற எல்லா விதமான ராஜதந்திர நகர்வுகளையும் இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். செய்திகள் தொடர்கின்றன. சைகை மொழியை அரசு மொழியாக பிரகடனப்படுத்த வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று விழிப்புணர்வு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. செவிப்புல வலுவற்றவர்களின் அதிகாரப்பூர்வ மொழியாக சைகை மொழியை பிரகடனப்படுத்த வலியுறுத்தி இலங்கை தமிழ் செவிப்புலனற்றோர் அமைப்பின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று விழிப்புணர்வு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக ஆரம்பமான பேரணி பசுமை பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டது. பேரணியின் நிறைவில் ஆளுநருக்கான மகஜர் கையளிக்கப்பட்டது. குறித்த பேரணியில் இலங்கை பூராகவும் உள்ள செவிப்புலனற்றோர் சங்கங்கள் பங்கு பெற்றிருந்தன. தொடர்ந்து பசுமை பூங்காவில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகம் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் CGEE பல்கலைக்கழகத்தின் பணிப்பாளர் சிவானி சண்முகதாஸ் கலந்து கொண்டார். தொடர் மழை காரணமாக கந்தளாய் குளத்தின் 4 வான்கதவு திறக்கப்பட்டுள்ளன. தொடர் மழை காரணமாக கந்தளாய் குளத்தில் வந்து சேரும் நீரை கட்டுப்படுத்துவதற்காக கந்தளாய் குளத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தற்போது குளத்தில் உள்ள நீர்மட்டத்தை குறைக்கும் வகையிலும் கந்தளாய் குளத்தின் கீழ் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் குளத்தின் 10 மதகுகளில் 4 மதகுகள் தலா 4 அடி திறக்கப்பட்டு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் அதில் இருந்து வெளியேறும் தண்ணீரின் கொள்ளளவு வினாடிக்கு 700 கன அடி என்றும் நீர்ப்பாசன பொறியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு கரித்தாஸ் எக்கெட் நிறுவனத்தின் அனுசரணையில் கிராம மட்ட சமூகங்களை வலுவூட்டுவதற்கான வருட இறுதி நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு கரித்தாஸ் எக்கெட் நிறுவனத்தின் அனுசரணையில் கிராம மட்ட சமூகங்களை வலுவூட்டுவதற்கான வருட இறுதி நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கரித்தாஸ் எக்கெட் நிறுவனம் முரண்பாடுகள் நிலைபெறும் மாற்றத்திற்கு இட்டுச் செல்வதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் கிராம மட்ட சமூகங்களை ஒன்றிணைப்பதற்கான வலுவூட்டும் செயலமர்வு மட்டக்களப்பு கரித்தாஸ் எக்கெட் நிறுவனம் இயக்குநர் அருத்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் தலைமையில் கரித்தாஸ் எக்கெட் நிர்வாக சமாதான செயல் திட்ட இணைப்பாளர் எஸ் மைக்கேலின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கைட்டாஸ் எக்கெட் நிர்வாகத்தின் அனுசரணையின் கீழ் சமாதான செயற்திட்டத்தின் கீழ் கபோர்ட் நிர்வாகம் நடைமுறைப்படுத்துகின்ற முரண்பாடுகளை நிலைபெறும் மாற்றத்துக்கு இட்டுச் செல்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் கிராமமட்ட சமூக வலுவூட்டுவதற்கான செயலமர்வானது இன்றைய நாளில் சிறப்பாக சார்ல்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முரண்பாடு என்றால் என்ன? ஒரு விடயம் சார்பாக வன்முறைக்கு இட்டுச் செல்லும் வகையில் அந்த முரண்பாடுகளை எப்படி நாம் தீர்ப்பது, அணுகுமுறைகள் காணப்படும் சூழலில் அதனை கொண்டிருக்கும் போது ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வர முடியாமல் அவர்களிடையே ஏற்படும் மோதல் நிலை முரண்பாடு எனப்படும். இது போன்ற பல கருத்துக்களை முன்னெடுத்து செல்லும் வகையில் பிரச்சனைகள் வேறுபாடானவையாகவும் முரண்பாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தோற்றுவிப்பதன் அதனால் வரும் விளைவுகள் வேறுபாடுகள் பற்றியும் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த செயலமைவில் நடைபெற்று வருகின்றது. இந்த சமூகங்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் இந்த எண்ணத்தில் நாங்கள் கைட்டாஸ் நிர்வாகம் சிறப்பாக இதில் ஈடுபட்டு வருகின்றது. இதற்கு பலரும் ஒத்துழைப்பு தருகின்றார்கள். எனவே வரும் புதிய ஆண்டில் சிறப்பாக எமது இலங்கை நாடு வளம் பெற வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற முரண்பாடுகளின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் இன்றைய நாளில் இந்த செயலமர்வு இடம்பெற்று வருகின்றது. நன்றி.
நுவரெலியா கொட்டகலை டிரேட்டன் தோட்ட லயக்குடியிருப்பில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. நுவரெலியா திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகலை டிரேட்டன் தோட்டம் KO பிரிவில் 10 வீடுகள் கொண்ட 6ஆம் இலக்க தொடர் லயக்குடியிருப்பில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. இன்று முற்பகல் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ஒரு வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அதனை அடுத்து இந்த 4 வீடுகளிலும் இருந்த 22 பேர் தற்காலிகமாக உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ ஏற்பட்ட போது வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதனால் அயலவர்கள் சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறித்த வீட்டில் இருந்த பெருமளவான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுப்புகள், பாட புத்தகங்கள் என்பன தீக்கிரையாகியுள்ளன. இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகத்தின் ஊடாக வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை சம்பவ இடத்திற்கு விரைந்த திம்புள்ளை பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். வேலைக்கு போயிட்டு வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து சத்தம் போட்டுக்கிறப்ப டக்குன்னு கதை வந்து மிஸ்டர் வந்து நாத்தம் வந்து பார்த்து போல தெரிஞ்சுக்கிறீங்க. சாமாக்கியமாக எல்லாம் எரிஞ்சிருச்சு. பிள்ளைகள் படிக்கிற புத்தகம், உடுப்பு, அவங்க இருக்கிற அவ்வளவுமே எரிஞ்சு போயிடுச்சு. அவங்க கிட்டத்தில் கூட அவங்க அந்த வீட்டுக்காரர் மனைவி வந்து வெளியூர்லேருந்து வந்து நிறைய சாமான்லாம் கொண்டு போக நினைக்கிறேன். வவுனியா சந்தை சுற்றுவட்ட வீதியில் நடைபாதை அமைக்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா சந்தை சுற்றுவட்ட வீதியின் முகப்பு பகுதியில் நடைபாதை அமைக்கும் பணி நகரசபையால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த பாதையில் இருபக்கமும் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு சுகாதாரமற்ற வகையில் மரக்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனால் அந்த பாதையில் தினமும் காலையில் வாகன நெரிசல் காணப்படும். இதனை கருத்தில் கொண்டு வவுனியா நகரசபை அந்த வீதியின் முகப்பு பகுதியில் நடைபாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் அங்கு மரக்கறி விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசாரால் அகற்றப்பட்டிருந்தனர். தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 6 பேர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 6 பேரும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 24 பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதிக்கான விடயங்கள் அறிவிக்கப்பட்டன. மனித உரிமை செயல்பாட்டாளர்களில் ஒருவரான அம்பிகா சற்குணநாதன் கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்போரின் விவரங்களை கோரிய நிலையில் பதில் வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் படகு சேவைக்கு பணம் அறவிடப்படுவதாகவும் இதனால் மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படும் படகு சேவையை இலவசமாக வழங்க முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்திலேயே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ඒ වගේම තමයි පළාත් සභාව හරහා පළාත් සභාවට මුදල් ඩිරෙක්ට් ලබා ගන්න පුළුවන් ක්‍රමවේදයකුත් නැහැ. ඒක තමයි අපි කියන්නේ පළාත් සභාවට මේ බලය ලබා දෙන්න කියලා. හැබැයි பல நிர்மாணிப்பு குறித்த விடயம் மாகாண சபைகளுக்கு உரியது எனின் எந்த சந்தர்ப்பத்திலும் பாலங்களை அமைக்க முடியாத நிலைப்பாடே ஏற்படும். மாகாண சபைகளின் ஊடாக நிதியை நேரடியாக பெற்றுக்கொள்ளும் முறைமையும் இல்லை. அதன் காரணமாகவே நாம் மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருமாறு கூறினோம். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வேணும் பாலங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது நாம் கோரிக்கை முன்வைத்திருந்தோம். பாலம் நிர்மாணம் குறித்த விடயத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பெடுக்கும் பட்சத்தில் அந்த விடயம் உரியவாறு இடம்பெறும் என்ற நம்பிக்கை எமக்கில்லை. மாறாக மாகாண சபைகளின் ஊடாகத்தான் செய்ய முடியும் என்றால் அந்த விடயம் இடம்பெறப் போவதில்லை என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க මුදල් තත්ත්වය අනුව තමයි මම මේක ඉදිරිපත් කළේ. ඔබතුමාලා ජනාධිපතිතුමා මුණ ගැහිච්ච අවස්ථාවේදී මුලතිව් වට්ටුවාකල් පාලම ඉදිරි කිරීම සම්බන්ධ යෝජනා කළ තිබුණා. நாட்டின் நிதி நிலைமைக்கு அமையவே நடவடிக்கை எடுக்க முடியும். ஜனாதிபதி
ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பாலம் தொடர்பில் கோரிக்கை முன்வைத்துள்ளீர்கள். அந்த விடயம் தொடர்பில் நிதியை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். எமது விடயதானங்களுக்கு உரிய விடயம் இல்லை என்றாலும் நிதி அமைச்சு பணத்தை விடுவிக்கும் பட்சத்தில் பாலத்தை சிறந்த முறையில் நிர்மாணித்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதன்போது இரண்டாவது வாய்மூல கேள்வியை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், பாலம் அமைக்கப்படும் வரை படகு சேவை ஒன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படுகின்றது. மாகாண சபைகளிடம் நிதி இல்லை. அரசாங்கத்தினால் மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்படும் படகு சேவைக்கு பணம் அறவிடப்படுகின்றது. இதனால் மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த படகு சேவைக்கான கட்டணத்தை ரத்து செய்து இலவச சேவையாக வழங்க முடியுமா? அதற்கான ஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் மாகாண சபைகளுக்கு வழங்குமா? இதற்கு பதிலளித்த போக்குவரத்து அமைச்சர், நிதி நிலையை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் ஆராய்கின்றோம். அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதேபோன்று அத்தியாவசியமான உணவுப் பொருட்களுடைய விலைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மக்கள் அந்த பொருட்களை குறைந்த விலையில் எடுப்பதற்கான வசதிகளை அரசாங்கம் செய்யும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று குறிப்பாக இலங்கை மின்சார சபையினுடைய மின் கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று மக்கள் மத்தியில் சொல்லப்பட்டது. ஆனால் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே அவற்றை குறைக்க முடியாது என்று CEB மீண்டும் அதனை மறுத்திருக்கிறது. மின்சார கட்டணத்தை 11% குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை 11% குறைக்க முடியும் எனவும் மின் உற்பத்திக்கான பயன்படுத்தப்படும் எரிபொருளின் விலையையும் மேலும் குறைக்க முடியும் எனவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட மாற்று யோசனை அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார கட்டண திருத்த யோசனைகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார கட்டண திருத்த யோசனை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் மின் உற்பத்திக்காக வழங்கப்படும் எரிபொருளுக்கான விலை தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் மாற்று யோசனை தயாரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் பருத்தித்துறையில் 6 பேரும் யாழ்ப்பாணத்தில் 5 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாண அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 110 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே 28 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 8 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை. இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 7 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. எலிக்காய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று மாலை வரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே 7200 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. 110 நோயாளர்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட அவர்களிலே தற்போது 36 பேர் தான் வைத்தியசாலைகளிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மிகுதி அனைவரும் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏனையவர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி, மருதங்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த பிரிவுகளிலே விவசாயிகள், கடல் நீரேறி மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் கீழ் பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு பணியாளர்களுக்கு யாழ் மாவட்டம் முழுவதிலுமே தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை நேற்று மாலை வரை 7200 பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருந்தன.
திருகோணமலை கிண்ணியா கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு இலவச மானிய பசலை இன்று விநியோகிக்கப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இலவச மானிய பசலை விநியோகம் இன்று கமநல சேவை நிலையத்தில் இடம்பெற்றது. விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிண்ணியா பிரதேச கமநல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட 2613 விவசாயிகள் இலவச மானிய பசலையை பெற தகுதி பெற்றுள்ளனர். இதற்காக கிண்ணியா கமநல சேவை நிலையத்திற்கு 50 கிலோ நிறையுடைய 2339 பொதிகளை உடைய பசலைகள் வந்தடைந்தன. விண்ணப்பங்களின் முன்னுரிமை அடிப்படையில் பசலைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. மாகாண சபையின் முழுமையான அதிகாரங்கள் கிடைக்குமாயின் அது இப்பிராந்தியத்துக்கான ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் தெரிவித்துள்ளார். மாகாண சபையின் முழுமையான அதிகாரங்கள் கிடைக்குமாயின் அது இப்பிராந்தியத்துக்கான ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஷ்ரப் தாஹிர் தெரிவித்துள்ளார். அம்பாறை நிந்தவூர் பகுதியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபைகள் வழங்கப்படுகின்ற அல்லது தேர்தல் நடத்தப்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் முழுமையாக இந்த அதிகாரங்கள் வழங்கப்படுமாக இருந்தால் மக்கள் பிரயோஜனம் அடைவார்கள். எனவே அரசியல்வாதிகளுடைய நோக்கமும் மக்களுக்கு நேரடியாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடை தவிர நாங்கள் மக்களுக்கும் அரசினுடைய செயற்பாடுகளுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு இடைத்தரகரை போன்று அங்கு இருக்கின்ற வேலை திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒருவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள். எனவே அதிகாரங்கள் கூடுதலாக வழங்குகின்ற விடயத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுக்குத்தான் அதிகாரங்களை கூடுதலாக வழங்கி இந்த நாட்டினுடைய பணிகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் பேச்சாளர்களும் அவருடைய கட்சி சார்ந்த செயற்பாட்டாளர்களும் இப்போது பேசுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலான் முதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அந்த சந்தர்ப்பங்களில் எவ்வாறான நடைமுறைகளை இந்த அரசு முன்னெடுக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கிளிநொச்சி முரசு மோட்டையில் ஒளி விழா இடம்பெற்றது. கிளிநொச்சி முரசு மோட்டையில் இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் நவஜீவனம் பகல் பராமரிப்பு நிலைய ஒளி விழா இன்று இடம்பெற்றது. நவஜீவனம் நிலையத்தில் நவஜீவனம் பங்கு தந்தை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள், சிறார்கள் என பலர் பங்கேற்றனர். இதில் மாணவர்களின் கல நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். இந்தியாவுக்கான 3 நாட்களை கொண்ட தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் இந்திய ஜனாதிபதி, பிரதமர், துணை ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர், நிதியமைச்சர், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் இந்திய வர்த்தகர்களுடனும் கலந்துரையாடியிருந்தார். இந்திய விஜயத்தின் நிறைவாக ஜனாதிபதி புத்த கயாவிற்கு சென்று மகா விகாரை மற்றும் ஸ்ரீ மகாபோதியை தரிசனம் செய்திருந்தார். அரசாங்கம் பெரும்பான்மை ஆணையை வைத்து தம்மை ஒடுக்க எத்தனிக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பெரும்பான்மை ஆணைக்கு அஞ்ச போவதில்லை என எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது இடம்பெற்ற வாத பிரதிவாதத்தின் காரணமாகவே அவர் இவ்வாறு சபையில் தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளருக்கு விவாதம் பற்றி கற்பிக்கப் போவதில்லை. எனக்கும் சபாநாயகருக்கும் இடையிலான பிரச்சினைக்கு இடையில் டை கோட் அணிந்த மற்றும் ஒருவர் தலையீடு செய்கிறார். அதனை விவாதம் என்றல்ல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் சிறுபிள்ளை போல நடந்து கொள்கிறார். அதற்கு வெட்கப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் பெரும்பான்மை ஆணையை வைத்து எம்மை ஒடுக்க எத்தனிக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். මායි සභානායකතුමායි අතරේ ප්‍රශ්නයක යතා වුණේ. හැබැයි ඒ ප්‍රශ්නෙට එකතු වෙනවා තවත් හයිකෝට්ටු ඇමතිවරයෙක්.
ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளருக்கு விவாதம் பற்றி கற்பிக்கப் போவதில்லை. எனக்கும் சபாநாயகருக்கும் இடையிலான பிரச்சினைக்கு இடையில் டை கோட் அணிந்த மற்றொருவர் தலையீடு செய்கின்றார். அதனை விவாதம் என்றல்லா எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் சிறுபிள்ளை போல நடந்து கொள்கின்றார். அதற்கு வெட்கப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் பெரும்பான்மை ஆணையை வைத்து எம்மை ஒடுக்க எத்தனிக்க வேண்டாம். எமக்கு வழங்கப்பட்டிருப்பது மாறுபட்ட மக்கள் ஆணையாகும். அதனை அரசாங்கம் நினைவிற்கொள்ள வேண்டும். ஆளும் தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ள மக்கள் ஆணைக்கு நாம் அச்சமடைய போவதில்லை. ஆகவே இந்த சமயத்தில் நான் வாய்மூல வினாவுக்கான கேள்வியை எழுப்பப் போவதில்லை. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது குறித்த அறிவிப்பை சபாநாயகர் சபையில் விடுத்தார். பார்லிமென்ட் மந்திரி ஆச்சாரிய ஹர்ஷன சூரியப்பெரும மெதித்துமா அரசாங்கத்தின் நிதி பற்றிய குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் அர்ஷன சூரியபெரும, ரவி கருணாநாயக்க, அர்ஷன ராஜகருணா, நிமல் பலிஹேன, விஜயசிறி பஸ்நாயக்க, திலின சமரகோன் மற்றும் லக்மாலி ஏமச்சந்திரா ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மெதித்துமா ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නීතිඥ ලක්මාල් හේමචන්ද්‍ර ඇතිතුමිය. வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி இடம்பெறுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடி செயல்பாடு இடம்பெறுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் தொடர்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இந்த நிதி மோசடி இடம்பெறுவதாகவும் இதனால் மக்கள் மோசடியாளர்களிடம் சிக்கிக்கொள்ளக்கூடாது எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வலியுறுத்தியுள்ளது. குவைத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களின் குடும்பத்தார் ஜனாதிபதியிடம் மகஜர் கையளித்துள்ளனர். குவைத்தில் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி அகதி முகாம்களில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இலங்கையர்களின் குடும்பத்தினர் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த சட்டத்தரணி அமில ஏகோட மாவத்தை தெரிவித்ததாவது. ඔබ දකින්න ඇති පහුගිය දවස්වල කුවේට් රාජ්‍යයේ ඉඳලා අපේ පුරවැසියන් වන ශ්‍රී ලාංකිකයෝ එහි යම් දඬුවම් වලට ලක් වෙලා 32 දෙනෙක් මෙරටට ගෙනාවා. கடந்த 2007ஆம் ஆண்டு குவைத் நாட்டுடன் இலங்கை செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலேயே இவர்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முதலில் நாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனையோ அரசாங்கங்கள் கைவிட்ட இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட இலங்கையர்களை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்தார். 32 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் பல வருடங்களாக சிறைகளில் இருந்தார்கள். சிறிய சிறிய குற்றங்களுக்கு இலங்கையில் தண்டப்பணம் செலுத்தினாலும் குவைத்தில் சிறிய சிறிய குற்றங்களுக்கு சுமார் 8 வருட கால சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. தமது குடும்ப பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காணவே அவர்கள் வெளிநாடு செல்கின்றார்கள். ஆனால் அங்கு அவர்கள் துரதிர்ஷ்டமாக குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சிலருக்கு அந்த நாட்டில் வழங்கப்பட்ட சிறை தண்டனை காலம் நிறைவு பெற முன்னர் இங்கு கொண்டுவரப்பட்ட போதும் மிகுதி தண்டனை காலத்தை இலங்கை சிறைகளில் அனுபவித்து வருகிறார்கள். எனவே அவர்கள் மீது கரிசனை காட்டி அவர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கெஹலிய ரம்புக்வெலவின் 2 வங்கி கணக்குகளை ஒரு வார காலத்திற்கு இடைநிறுத்துமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் நடைமுறை மற்றும் நிலையான வைப்பு கணக்குகள் 2ஐ ஒரு வார காலத்திற்கு இடைநிறுத்துமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. 2 கணக்குகளின் இருப்பு தொகை சுமார் 200 லட்சம் ரூபாய் என தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரகாரம் நேற்று முதல் கணக்குகளை இடைநிறுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது.
இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.